கட்சிகளில் இருக்கிறதுனால முதல்ல அவங்கள்ட்ட கேட்டுறேன், ஆண்டாள் அவர்கள்ட்டையும். ஒரு ஸ்திரத்தன்மைங்கிறது நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் தானே. ஒரு முக்கியமான பிரச்சனையை பிரதமர் சுட்டி காட்டி பேசுகிறார், அதில் என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்க போகுது? நீங்கள் சொன்ன மாதிரி இது அறிவார்ந்த அவை, இதில் கொஞ்சம் தெளிவாக பேசணும். முக்கியமாக நம்முடைய பிரதமர் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்காரு, ஸ்திரத்தன்மை அப்படிங்க. ஸ்திரத்தன்மைங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸா, நம்பர் ஆஃப் டேஸா, இல்லை நம்பர் ஆஃப் மந்த்ஸா, அது மட்டும் தானா? இல்லை ஜனநாயகம்ங்கிற அந்த கொள்கை ஸ்திரத்தன்மையோடு இருக்க வேண்டுமா? 10 வருஷம் ஒரே தலைவர் இருந்தார், ஆனா அவர்கிட்ட ஜனநாயகம் இருந்ததா? சர்வாதிகாரம் மட்டும்தானே இருந்தது. 1977 நடந்த அந்த அரசியல் மாற்றம் என்னன்னு நமக்கு தெரியும். இட் வாஸ் கால் அகெயின்ஸ்ட் தி எமர்ஜென்சி ரெஜிம். அதே மாதிரி இப்போ இட்ஸ் அ கால் அகெயின்ஸ்ட் தி டிக்டேட்டர்ஷிப் ரெஜிம். 2019 நீங்க இதை தான் முன் வச்சீங்க. மக்கள் ஆனா வேற தானே வாக்களிச்சாங்க. இப்ப மக்களும் நம்மோடு சேர்ந்து நிற்கிறார்கள்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால திரும்ப திரும்ப பிரதமர் வேட்பாளர்னு மதிப்புக்குரிய ஆச்சாரியா அவர்கள் சொல்றார்கள். இதுல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த தேர்தல் என்பது பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் அல்ல. இட்ஸ் நாட் a presidential form of election. தலைவர்களை முன்னிறுத்தி தானே நம்ம தேர்தல் நடந்துருக்கு. அது அடுத்த கட்டம். ஆனா முதல்ல நம்ம தொகுதியோட எம்பிஸை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அவங்கள பெரும்பான்மையானவர்கள் சேர்ந்து ஒரு பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பார்களே தவிர முதல்லயே பிரதமர் வேட்பாளர் சொல்றதுன்னா இது அதிபர் முறைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதிபர் முறையில இங்க முதலமைச்சர் யாருன்னு சொல்லி தான் நம்ம வாக்கு கேட்கிறோம். அது அப்படிதானே இருக்கும். இத கலெக்டிவ் மினிட் அமைச்சரவையினுடைய சரி நீங்க சொல்ற ஃபார்ம்க்கே வரேன். அப்படின்னா அங்க நாம பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தது ஜனநாயகத்தை. ஜனநாயகம் தான் நம்முடைய பிரதமர் வேட்பாளர்ங்கிறதுல நாங்க தெளிவா இருக்கோம். அதனாலதான் பலவிதமான உணர்வுகள் கொண்ட பலவிதமான கொள்கை கொண்ட எல்லாருமே அங்க கூட்டணியில் இருக்காங்க. நீங்க சொன்னீங்க ஸ்டாலின் அவர்கள், மம்தா அவர்கள், தேவேகவுடா அவர்கள், அப்புறம் சரத்பவார் அவர்கள், அப்புறம் மிஞ்சி போனா ராகுல் அப்படிங்கிறீங்க. இவங்க எல்லாருமே ஒரு மிகச்சிறந்த ஒரு புள்ளி இருக்கு, இணைக்கின்ற புள்ளி என்னன்னா அவர்கள் எல்லோரும் மிகச்சிறந்த மக்களாட்சியை கொடுத்து கொண்டிருப்பவர்கள், மக்களுக்கு காது கொடுப்பவர்கள். ஆனால் ஒன்றியத்தில் இருக்கின்ற தலைவருக்கு மக்கள் பேசுகின்ற மொழி கேட்பதே இல்லை. எதை வச்சு அதை சொல்றீங்கன்றாரு. ஏன்னா இதுவரைக்கும் ட்ராக் ரெக்கார்ட்ல வாக்குகளாக அவங்களுக்கு தான் வந்திருக்குன்னா அப்ப மக்கள் கேட்டு தானே வாக்களிக்கிறாங்க. இல்ல அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பின்னாடி நடந்ததெல்லாம். இப்போ சூரத்ல நடந்தது என்ன நமக்கு தெரியும். அது மாதிரி சண்டிகர் தேர்தலில் நடந்தது என்ன நமக்கு தெரியும். பல இடங்கள்ல வேட்பாளர்கள் காணாம போயிடுறாங்க. பல இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் கூட பலவீனமான ஒரு வேட்பாளரை களமிறக்கிறது காங்கிரஸோட தவறா? அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அது சரி பிஜேபி அவங்க இழுத்துட்டாங்க போயிட்டாங்கன்னா அப்படியான ஒரு வேட்பாளர் தான் களமிறக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி சேர்ந்து வருது. இல்ல அது பலவீனம்னு உயிர் பயத்தை நீங்கள் எப்படி பலவீனம்னு சொல்வீங்க? உயிர் பயத்தால அவர் போயிட்டாருங்க. நிச்சயமா மீதி எல்லாவற்றையும் நீங்கள் பலவீனம்னு சொல்லலாம். ஆனா உயிர் பயம் என்று வரும்போது இவர்களுடைய நடவடிக்கை என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் யாரை குறிவைக்கிறார்களோ அவர்களுக்கு ஒன்று சிறை தண்டனை கிடைக்கும் அல்லது துப்பாக்கி குண்டுகள் பரிசாக கிடைக்கும். பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு சிறை தண்டனை. இதெல்லாம் எதிர்குரல் எழுப்பிய எத்தனை பத்திரிகையாளர்களுக்கு இவர்கள் துப்பாக்கி குண்டுகளை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். அதை நீங்க பாக்கலையா? சரி ஒண்ணுமே இல்ல, விவசாயிகள் போராடுறாங்க. அவங்க எந்த விதத்துல ஒரு தீவிரவாதிகளா நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கும் துப்பாக்கி குண்டுகள் கண்ணீர் புகை குண்டுகளை தானே பரிசா கொடுத்தாங்க. அதே மாதிரி இவரை நாம் 3.0க்கு தேர்ந்தெடுக்கணும். முதல்ல அதுக்கு நமக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க செட் பண்ற அந்த டைரக்டிவ தான் நாம பேசணும் கிடையாது. 3.0க்கு ஏன் இவரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஆர்பிஐல இருக்கக்கூடிய 1 லட்சத்து சொச்சம் அந்த விதை நெல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ் ஃபண்ட அப்படியே கைப்பற்றினார்கள். பண்ணாங்களா இல்லையா? அது மாதிரி ஆயிரக்கணக்கான ஊழல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னா பிரதமர்கிட்ட அதற்கு பதிலே கிடையாது. எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கும் பதில் இல்லை. ஆனா மற்றவர்களை பற்றி பேசும்போது கல்லறைகளை தோண்டி எடுக்கிறார். கல்லறைக்குள் போய்விட்ட முகலாய மன்னர்களை தோண்டி எடுக்கிறார். எல்லா நாடுகளும் எதிர்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது நம்முடைய பிரதமர் மட்டும் 300 வருஷத்துக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடி கல்லறைகளை தோண்டுவதையே வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அதையே தனது பரப்புரையாக செய்கிறார். ஏன்னா 10 வருஷம் வெரி லாங் டேர்ம் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு 2 டேர்ம் கொடுத்திருக்கோம். நீங்களே சொன்ன மாதிரி மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் அப்படி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு இவர் என்ன நியாயம் செய்தார் அப்படிங்கறத 10 ஆண்டுகள்ல 4 லட்சம் வீடு கட்டணும். அடுத்த 100 நாள்ல நாங்க 3 கோடி 4 கோடி அப்புறம் 3 கோடின்னு அந்த பட்டியல் அது எல்லாமே பெரிய பெரிய பூஜ்யங்களா வந்துகிட்டே இருக்கு இவங்க கிட்ட. ஆனா நம்முடைய ப. சிதம்பரம் அவர்கள் கேட்டாங்கல்ல, இத்தனை கோடி வீடுகள் கட்டி இருக்கீங்கன்னா தமிழ்நாட்டுல 58,000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கணும், எங்கன்னு காமிங்க எங்களுக்கு அப்படிங்கிற.
கேக்குறாங்க. 58 லட்சமா இருக்கும். 58 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கணும், எங்கேன்னு காமிங்கங்கறாங்க. அதே மாதிரி உஜ்வாலா திட்டத்தை சொல்றாங்க. உஜ்வாலா திட்டத்துல முதல் சிலிண்டர் அதான் முதல் சிலிண்டர் மட்டும் தான் ஃப்ரீ, அதுக்கப்புறம் செகண்ட் சிலிண்டர் ரீஃபில் ஆகலைங்கிறது நிறைய இருக்கு. இப்படியாக இவர்கள் கொண்டு வந்த எல்லா திட்டங்களும் செயலிழந்து போய் தோல்வி அடைந்த திட்டங்களை தான் சொல்லுகிறார்கள். ஆனால் பிரதமர் பெருமைப்படக்கூடிய ஒரு திட்டம் இருக்கு. என்னன்னா அவருடைய நண்பர்களை உலகமகா கோடீஸ்வரர்கள் ஆக்கியது இந்த 10 வருஷத்துல, அது அவருக்கான பெருமை. அதே மாதிரி நம்முடைய பேராசிரியர் சொல்றாரு, ராகுல் காந்தி போகும்போதெல்லாம் சாம் புட்ரோடாவை கூட்டிட்டு போறாரு அப்படின்னு. நாம் திரும்பவும் சொல்லலாம், பிரதமர் போகும்போதெல்லாம் கூட போனதெல்லாம் யாரு? அம்பானியும் அதானியும் போய் அவர்களுக்கான ஒப்பந்தங்களை பெற்றுக் கொடுத்தாரா இல்லையா? இதை மறுக்க சொல்லுங்களேன் முதல்ல. இவர் வரல, நாங்க அவங்களுக்கு அந்த ஒப்பந்தங்களை அப்படிங்கறத சொல்லுங்களேன். அதனால 3.0ங்கிறதுக்கு இவரை கன்சிடர் பண்றதுக்கே நமக்கு நியாயம் கிடையாது முதல்ல. அதனால பொதுமக்கள் இப்போது விழித்து கொண்டார்கள். 2 முறை அவர்கள் தவறினார்கள். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன், விவாதத்துக்குள்ளே போல. ரமேஷ், ஒரு நாங்க என்ன செய்ய போறோங்கிறதுக்கு பதிலா எதிரணியை வந்தா இதெல்லாம் ஆயிடும்னு அச்சப்படுத்தி மக்களை பயமுறுத்தி வாக்கு வாங்க வேண்டிய இடத்துக்கு தான் பிஜேபி இருக்குதா? நண்பர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் மிக தெளிவாக பிரதமருடைய பரப்புரையில் எவ்வளவு தூரம் நாங்கள் 10 ஆண்டுகளில் செய்திருக்கிறோம் என்று பேசிவிட்டு இப்போது எதிரணி குறித்து அவர் விமர்சனங்களை முன்வைக்கிறார். அந்த விமர்சனங்களில் என்ன நியாயம் இல்லை என்பதை நான் யாராவது சொல்வார்களா என்று பார்த்தேன். சார், பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ராகுல் காந்தி ஒரு தலைவரே கிடையாது என்று அங்கே இருக்கக்கூடிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்லி இருக்கிறார். எந்த காலத்திலும் அவர் ஒரு பெரிய தலைவராக உருவெடுக்கவே முடியாது. இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். வாட் இஸ் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காங்கிரஸ் அபவுட் பினராயி விஜயன்? ஹைலி கரப்ட் கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் என்று சொல்லி இருப்பது கேரள மாநில காங்கிரஸ் தலைவர் சொல்லி நீண்ட நாட்கள் ஆகிறது. திரு சுசீந்திரன் அண்மையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொறுப்பில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் விஜயன் அரசு ஊழல் மலிந்த அரசு என்று. அடுத்தது வருகிறேன், அதே கூட்டணியில இன்றைக்கு திகார் ஜெயிலிலே இருக்கக்கூடியவர்கள் கெஜ்ரிவால், அவரை ஊழல் பணத்தை எடுத்து டெல்லியிலே சம்பாதித்த ஊழல் பணத்தை கோவாவிலும் பஞ்சாபிலும் செலவிட்டவர் என்று சொன்னது அஜய் மக்கான் காங்கிரஸ் கட்சி. அதே போல சொன்னவர் ஜெயராம் ரமேஷ். இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. எப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகளின் சங்கமம் என்பதை சொல்லுகிற வகையிலே பிரதமர் சொல்லுகிறார். அதே போல எத்தனை பேர் உங்களோட மத்தியில் பிரதமர் வேட்பாளர்கள் என்று ஒரு பிரதமர் வேட்பாளரையும் சொல்ல முடியல. ஆனா கற்பனை கோட்டை தேவையே இல்லையே சார். இல்ல, மம்தா பானர்ஜி கார்கே பெயரை முன்மொழிகிறார். அவர் பதட்டப்படுகிறார், கட்சியில நம்மள ஓரம் கட்டிடுவாங்களோன்னு பதட்டப்பட்டு எனக்கு அந்த விருப்பமே இல்ல. ஒரு கூட்டணி உருவாகுது. முதல்ல இப்படி ஒரு கூட்டணியே வராதுன்னு சொன்னாங்க, ஆனா உருவாக்கி இருக்காங்க. எங்க உருவாக்குனாங்க? எப்படி இந்தியா கூட்டணி எப்படி ஒரு கூட்டணி இருக்காதுன்னு சொன்னாங்க. எப்படி நேத்து வரை நீ ஒரு ஊழல் பேர் வழின்னு சொன்ன வரும் சார், இன்னைக்கு ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்ல வர அஜித் பவார் சொல்றீங்களா? இல்ல, அஜித் பவார் இல்ல, அஜித் பவார் அவர் தான சொன்னாரு. மகாராஷ்டிரால அப்படி ஒரு கூட்டணி இருக்க முடியல. அதான் சார், மகாராஷ்டிரா சொன்னீங்க சார், அவங்கள வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்துட்டீங்களான்னு கேட்டீங்க. நீங்க எங்க வாஷிங் மிஷின்ல எடுத்தீங்க? இங்க செந்தில் பாலாஜி வாஷிங் மிஷின்ல போட்ட மாதிரி அங்க போட்டு எடுத்துட்டீங்களா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். கெஜ்ரிவால் கரப்ட்னு அவர் யாரை காட்டி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாரோ அந்த அண்ணா ஹசாரே சார், ஒரு நிமிஷம், கிராமத்துல உட்கார்ந்துட்டு அவர் அரெஸ்ட் ஆன உடனே சொல்றாரு, படிச்சு சொன்ன இந்த மதுபான கொள்கையை மாத்தாத, நீ கெட்ட பேர் வாங்குவேன்னு சொன்ன, அந்த அதுக்குண்டான பலனை அனுபவிக்கிறார். நாடு மோசமான இடத்துக்கு போகுதுன்னு பதற்றப்பட்ட அக்கறை கொண்ட அண்ணா ஹசாரேவை 10 வருஷத்துக்கு பிறகு முதல் ஸ்டேட்மெண்ட் நான் கேள்விப்பட்டேன். 10 ஆண்டுகள் அவர் காணாம போனாரு. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஊழல் பற்றி அக்கறை இருந்துச்சு. அதற்காக அவர் சொன்ன விமர்சனம் நியாயமற்றது. நான் சொல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுக்கு எதிரான பரப்புரை மேற்கொண்டவர். அப்புறம் எங்கன்னே தெரியல. வளர்ச்சி குறித்த அரசியலை தான் பிரதமர் பேசி இருக்கிறார். 10 ஆண்டு காலத்தில் என்னென்ன செய்திருக்கிறோம். கொரோனாவை எதிர்கொண்டது முதல் பதவி காலம். இந்தியா தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியுமா என்ற கேள்விக்குறி இருந்த போது தடுப்பூசியை கண்டுபிடித்து உலக நாடுகளுக்கு கொடுத்திருக்கிறோம். இவர்கள் அந்த ஊசியை போட்டுக் கொள்வதை தயங்கியவர்கள் பிரதமர் போட்டுக் கொண்டாரா என்று பரிசீலிக்க உச்சநீதிமன்றத்தில் கோவிஷீல்டு என்ன சொல்லியிருக்குங்கிறதையும் உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வர்றேன். இல்ல, அந்த அதுல எவ்வளவு உயிரிழப்பு அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கு. நம்மை விட சிறிய நாடு, இங்க எவ்வளவு உயிரிழப்பு கம்பேரிட்டிவா பாருங்க. உயிரிழப்பை தாண்டி நீண்ட காலமாக உடல்ல என்ன பிரச்சனை வருங்கிற அச்சத்தை இன்னைக்கு கோவிஷீல்டு சொல்லியிருக்கு. நாம சொல்லல, நமக்கு அந்த அச்சத்தை உண்டாக்குறாங்க நீதிமன்றத்தில் சொல்லி. மருத்துவ நிபுணர்கள் இது ஒரு சேஃபான இதுன்னு சொல்லி தான் அதை செய்யப்பட்டது. அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. எதற்காக நான் சொல்றேன்னா, பிரதமர் பேசின ஸ்டேட்மெண்ட்ல எந்த தப்பும் கிடையாது.
ஏன் பிரதமர்னு ஒருத்தர் இல்லாம தேர்தலை ஏன் சந்திக்க முடியாது? அவர் வந்து வர முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லுகிற அந்த கருத்து இருக்கு பாருங்க, வந்த வருஷத்துக்கு ஒரு பிரதமர்னு, அந்த விபத்தை இந்த நாடு சந்திக்கவே சந்திக்காது. சர்வ நிச்சயமாக மூன்றாவது கடந்த கால வரலாறுகள்ல பல முறை வந்திருக்கு சார் கூட்டணி ஆட்சி. உங்களுக்கு தெரியாது இல்லையா? கூட்டணி ஆட்சி வந்திருக்கு. எங்க இருந்து ஒரு நம்பர் சொல்லுங்க. ஏன் வரக்கூடாது? எங்களுக்கு இங்க இருந்து வரணும்னு சொல்லணும். எங்க இருந்து ஏன் வராதுன்னு தமிழ்நாட்டுல நீங்க வராதுங்கிறது சொல்லுங்க. ஒரு கணக்கு சொல்லுங்க. ஏன் வராது? நீங்க ஒரு சிம்பிள் கணக்கு நீங்க சொல்லுங்க. நான் சமஸ்டார் சொல்றேன்.